கொலை வழக்கை சரியாக விசாரிக்காததால் கோவை சூலூர் ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சூலூர் காவல் ஆய்வாளர் லெனினை பணியிடை நீக்கம் செய்து டிஐஜி சசிமோகன் உத்தரவிட்டுள்ளார். கொலை வழக்கை சரியாக விசாரிக்காத ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சூலூர் காவல் ஆய்வாளர் லெனினை பணியிடை நீக்கம் செய்து டிஐஜி உத்தரவிட்டுள்ளார். நெல்லை பாளையங்கோட்டையைச் சேர்ந்த ஜெயராமனை கொன்று காரில் புதைத்துள்ள சம்பவம் தொடர்பாக விசாரணையை சரியாக விசாரிக்காத காரணத்தினால் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். எலும்புக்கூடாக சடலம் மீட்கப்பட்ட நிலையில் 2 போலீசில் சரணடைந்துள்ள நிலையில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இணைகிறார். ஞானசேகரன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் பவித்ரா. கொலை வழக்கை சரியாக விசாரணை மேற்கொள்ளாத சூலூர் காவல் ஆய்வாளர் லெனின் பணியிடை நீக்கம் செய்து டிஐஜி நடவடிக்கை எடுத்துள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன் என்பவரை சென்னையில் கொலை செய்து காரில் கொண்டு வந்து கோவை மலுமிச்சம்பட்டியில் உள்ள ஒரு கிணற்றில் கல்லை கட்டி போட்டனர். விசாரணையில் 2 மாதங்களுக்கு முன்பு இந்த கொலை சம்பவம் நடந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவருடைய உடலை கிணற்றில் இருந்து மீட்கப்பட்டது. அந்த உடல் எலும்புக்கூடாக காணப்பட்டது. இந்த கொலையை செய்ததாக பாளையங்கோட்டையைச் சேர்ந்த பாலமுருகன், முருகப்பெருமாள் ஆகியோர் செட்டிபாளையம் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். அதன் பின்னர் தான் கொலை விவகாரம் வெளியே உலகத்திற்கு தெரிய வந்தது. சூலூர் காவல் ஆய்வாளர் இது குறித்து லெனின் அப்பாத்துறை செட்டிபாளையம் காவல் நிலைய ஆய்வாளராகவும் பொறுப்பையும் கவனித்து வந்தார். இந்த கொலை வழக்கில் முருகப்பெருமாள் சரணடைந்தாலும் அவருடன் இந்த கொலைக்கு தொடர்பு இல்லை என்று தெரிகிறது. இந்த கொலையை பாளையங்கோட்டையைச் சேர்ந்த நியூட்டான், வெனிட்டோ ஆகியோர் செய்துள்ளது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உடனே அந்த 2 பேரையும் கைது செய்யப்பட்டனர். கொலை வழக்கில் தொடர்பில்லாத முருகப்பெருமாள் குறித்து முழுமையாக விசாரணை நடத்தாமல் அவரை வழக்கில் சேர்த்து கைது செய்த விவகாரத்தில் உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது. இது குறித்து டிஐஜி சசிமோகன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஆகியோர் விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் முருகப்பெருமாள் குறித்து காவல் ஆய்வாளர் லெனின் சரியாக விசாரணை நடத்தப்படவில்லை என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவரை பணியிடை நீக்கம் செய்து டிஐஜி சசிமோகன் உத்தரவிட்டார். கொலை வழக்கு சரியாக விசாரிக்காத ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.